உனக்காகவே வந்திருக்கும் இந்த முருகனை நீ எக்காரணம் கொண்டும் தள்ளிவிடாதே. உன் வெற்றியை தருவதற்கும் உன் வாழ்க்கையை தருவதற்கும் நீ வேண்டியதை கிடைக்கச் செய்வதற்கும் இந்த முருகன் இன்று ஆடி செவ்வாயில் உன் இல்லத்தில் எடுத்து வைத்து விட்டேன். நான் இருக்கும் இடத்தில் இனி தேவை என்பதே கிடையாது. நீதானை சதா நேரமும் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று சொல்லிக்கொண்டே இருந்தாய். அதனால்தான் இந்த குருவானவன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். நீ மனதில் படுகின்ற பாடு எனக்கு அறியாமல் இருக்குமா? உனக்கான வெற்றி நான் உன்னை அங்கு தேடி வரச் செய்ததுதான். நீயோ எதையோ நினைத்து கொண்டு உன் மனதை வருத்தமடைய செய்து கொண்டு இருக்காதே. கிடைக்குமோ கிடைக்காதோ, நடக்குமோ நடக்காதோ என்ற எண்ணத்தை எல்லாம் வளர்த்து கொள்ளாதே. உன் பிரியமான உறவிடமிருந்து நீ எதிர்பார்த்த நல்ல செய்தி வரத்தான் போகிறது. உன் ஏக்கத்திற்கான தீர்வை கட்டுவதற்குத்தான் இந்த முருகனை நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். உன் மனதில் இருக்கின்ற விஷயத்தை இப்பொழுது நீ ஜெயிக்கின்ற கட்டத்தை எட்டி இருக்கும்போது எதற்காக தங்கமே யாருமே இல்லை என்று நீ நினைத்து கொண்டு இருக்கின்றாய். நீ மனதினிலே ஆசைப்பட்ட விஷயம் உனக்கு கிடைக்க வேண்டிய ஒன்று. நீ எதிர்பார்த்த நிகழ்வுகள் அத்தனையும் நடக்கத்தான் போகிறது. உன்னை சுற்றி யார் ஒருவர் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, உன் வாழ்க்கை முடிந்துவிட்டது அவ்வளவுதான் என்று சொல்லி கொண்டிருக்கும் வேளையிலே உனக்கு வெற்றியின் மகுடத்தை சூட்டுவதற்கு இந்த முருகனே நான் உன்னை தேடி வந்திருக்கும் போது நீ எதை நினைத்தும் இங்கு வருந்தி கொண்டு இருக்காதே. நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து உன் மனமும் கலக்கமடைந்து கொண்டு இருக்காதே. ஏன் பிள்ளையே, உன்னை ஒவ்வொரு தடவையும் எதற்காக தயார்படுத்தி கொண்டு இருக்கின்றேன் தெரியுமா? நீ படும் கஷ்டத்திலிருந்தும் நீ படும் கவலையிலிருந்தும் வெளிவருவதற்கான முயற்சியை நான் செய்து கொண்டு இருக்கும்போது உன்னை சுற்றி இருக்கும் ஏதோ ஒரு நபர்களால் திரும்ப திரும்ப ஏன் நீ உன்னையே உன் நம்பிக்கையே இங்கு இழந்து கொண்டு இருக்கின்றாய்? வருவது என்ன வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும். ஆனால் வருகின்ற விஷயத்தை நினைத்து உன் மனதிற்குள் வருந்தி கொண்டு இருக்காதே. என்ன நடந்தாலும் சரி, ஏது நடந்தாலும் சரி, என்னை காப்பாற்ற என் முருகன் என் அப்பன் வருவான் என்ற நம்பிக்கை உன்னிடத்தில் அசைக்க முடியாததாக இருந்தால் நிச்சயம் உனக்கு வேண்டியது கிடைக்கும். என் பிள்ளையே, உன் உறவானவர் உன்னை விட்டு போய்விட்டார். அவர் எப்படி இருக்கின்றார் என்ற நிகழ்வுகளை எண்ணி எண்ணி உன் மனதிற்குள் கவலையும் கண்ணீரும் மடித்து கொண்டு இருந்தார். யாருக்கும் தெரியாமல் நீ என்னிடத்தில் சரணடைந்து இருக்கின்றாய். நான் இன்னும் அகங்காரத்தை விட்டு என்னிடத்தில் கௌரவத்தை இழந்துவிட்டு அப்பனே முருகனே என்று என் பாதம் சரணடைந்து விட்ட உனக்கு இனி மகிழ்ச்சிக்கு பஞ்சமே இருக்காது. என்னிடத்தில் வந்திருக்கும் என் பிள்ளையே, நான் உன்னை என் கைப்பிடிக்கு தூக்க வந்துவிட்டேன். இனியும் உன் மனதில் வருத்தம் கொள்ளாதே. நடப்பது எது வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் இங்கு இருந்துவிட்டு போகட்டும். வருகின்ற சோதனைகள் உனக்கானதாக மாறிவிடுமோ என்றுதானே நீ எண்ணிக்கொண்டிருந்தாய். அந்த சோதனைகளை வேதனைகளை ஜெயிக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கும்போது அந்த சோதனைகளை சாதனையாக மாற்றும் தருணத்தில் இருந்து கொண்டு இருக்கும்போது ஏன் பிள்ளையே எனக்காக யாருமே இல்லையே என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றாய். உன் கனவுகளை நினைவாக்க இந்த முருகனே நான் வந்து இருக்கும்போது எந்த விஷயம் உன் காதுகளுக்கு வந்து சேர வேண்டும் என்று நீ நினைத்து கொண்டிருந்தாயோ அந்த விஷயத்தை நானே உன் முன்னின்று நடத்தி தருவதற்காக வந்திருக்கின்றேன். வருகின்ற சோதனையை இப்போதே எண்ணிக்கொண்டு ஐயோ அடுத்தது என்ன நடக்கப் போகிறது என்று எண்ணிக்கொள்ளாதே. என் தங்கமே, உன் மனதில் இருக்கின்ற வலிகை, உன் மனதில் இருக்கின்ற கண்ணீர் எல்லாம் நான் அறிந்ததுதான். இந்த அப்பன் அறிந்துவிட்ட பிறகுதான் இனியும் என் பிள்ளைகளுக்கான நல்ல நேரத்தை ஒதுக்காமல் இருந்தால்
இங்கு என் பெயரை மட்டும்தான் அவமதித்து விடுவார்கள் என்று எனக்கு நன்றாகவே தெரியும். அதனால்தான் நான் சொல்கிறேன், என் பிள்ளையே, உன் வெற்றியை தீர்மானிப்பதில் நான் தான் முக்கிய பங்கு வகிக்கிறேன் என்று. இப்பொழுது உன்னை தேடி உனக்காக இந்த முருகனே வந்திருக்கும் போது, உன்னை நான் திருச்செந்தூருக்கு அழைத்திருக்கும் போது நீ எதற்கும் மனபதற்றம் அடையாது. இதற்காக இந்த அப்பன் அழைத்திருக்கின்றான் என்றுதானே உன் மனம் தீராத வழிகளோடு நிறைந்து கொண்டு இருக்கின்றது. என் பிள்ளையே, ஒவ்வொரு விஷயத்திலும் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்பது அங்கு மாறிக்கொண்டேதான் இருக்கின்றது. ஆனால் ஒரு சில பேரோ தான் உன் வாழ்க்கையில் எப்படியாவது உன் வெற்றியை தடுத்தே ஆக வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றார்கள். அத்தனையும் தாண்டி என் பிள்ளையை ஜெயிக்க வைப்பதற்குத்தான் இந்த முருகனை உன்னை தேடி வந்திருக்கின்றேன். நடப்பதையும் நடக்கப் போவதையும் நீ பார்த்து பார்த்து அங்கு என்ன செய்வது ஏது செய்வது என்று உன் மனதிற்குள் 1000 கவலைகளோடு இருந்து கொண்டு இருக்கின்றாய். என் பிள்ளையே, உனக்கான நல்லதையும் நன்மையான காரியத்தையும் நான் நடத்தித்தர வந்திருக்கும் போது நீ எதை பார்த்தும் பயப்பட வேண்டாம். நடக்கும் விஷயத்தில் அத்துணையிலும் இந்த அப்பனின் அருளால் நடந்து கொண்டு இருக்கின்றது. ஏன் அப்படி சொல்கிறேன் தெரியுமா? உனக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் இனிதே நடந்தேறிவிட்டதே. அப்படி இருக்கும்போது இந்த அப்பனின் அருள் நிச்சயமாக உனக்கு இருக்கின்றது என்றுதானே அர்த்தம். சோதனைகளை கடந்து அதை வென்று விட்டாய். இனி வருகின்ற காலம் உனக்கானதாக இருக்கும்போது யாரும் இல்லை என்று நினைத்தாதே. என் தங்கமே, இந்த அப்பனின் கரங்களை கைப்பிடித்திருக்கின்றாய். அதன் பிறகும் சற்றும் யோசிக்காதே. உனக்கு நல்லதையும் நான் நம்பிக்கையான தருணத்தையும் தருவதற்குத்தான் இந்த கருப்பனை நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். உன் சொந்த விஷயத்தில் எப்பொழுதுமே இங்கு தடைப்படுத்த முடியாது என்று உனக்கு தெரியுமல்லவா? அப்படி இருக்கும்போது ஏன் கண்ணின் மணியே நீ உனக்கான ஒன்றை நினைத்து கொண்டு மட்டும் அழுது புலம்பி தவிக்கின்றாய்? இன்னுமா அப்பன் எனக்கு கஷ்டத்தை தர வந்து இருக்கின்றாய் என்று புலம்பாதே. உன் கஷ்டத்தை கடந்து வந்து விட்ட பிறகுத்தானே, உன் கருமை வீணையினை கழித்து விட்ட பிறகுத்தானே இந்த முருகனை நீ நம்பி வந்திருக்கின்றாய். இனி உனக்கானது உன்னிடத்தில் வந்து சேரும் என்ற சந்தேகமெல்லாம் வேண்டாம். கண்டிப்பாக கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் போராடு. உனக்கு தர வேண்டிய நல்லதை நான் நடத்தி தர வந்திருக்கும் போது நீ எதை நினைத்தும் வருந்தவும் வேண்டாம், எதை நினைத்தும் அழுது கொண்டிருக்கவும் வேண்டாம். என் தங்கப்பிள்ளையின் வாழ்க்கையில் இனி எது நடக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றேனோ அதை நடத்தி தருவதற்கு நான் அல்லவா வந்திருக்கின்றேன். வருகின்ற சோதனையும் வேதனையும் தாண்டி ஜெயிப்பதற்கான அடுத்த கட்ட நகர்வினை நோக்கி நீ சென்று கொண்டு இருக்கின்றாய். இறுதியில் மணிமுகுடம் சூடுவதற்கான நேரத்தை எட்டிவிட்டாய். இதுதான் வேண்டும் என்று அடம்பிடித்து கொண்டு இருக்கும் என் பிள்ளையே, உன் மனதில் இருக்கின்ற கவலைகளை தாண்டி, உன் மனதில் இருக்கின்ற கஷ்டங்களை தாண்டி நீயும் அங்கு ஒவ்வொரு முறையும் உனக்கான நல்லதை செய்வதற்காகவாது இப்பொழுது என்னிடத்தில் என்னை தேடி வருவதற்கான முயற்சியினை நீ எடுத்துக்கொள். அப்போதுதான் மற்றவர்களுக்கு தோன்றும் இந்த முருகன் எல்லாவற்றையும் செய்து முடிக்கக்கூடியவன் என்று. என் பிள்ளையே, என்னிடத்தில் வந்து விட்டால் ஏழை பணக்காரன் என்ற வேறுபாடே கிடையாது. ஒவ்வொரு முறையும் நான் உன்னிடத்தில் உனக்கு வெற்றியை தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன். உன் சந்தோஷத்திற்கு வழி கொடுக்க நான் வந்து இருக்கும் போது சில வழிகள் உன் மனதை ஆராதரணமாக்கி கொண்டிருக்கின்றது. அது உண்மையாகி விடுமோ, நிரந்தரமாகி விடுமோ என்று எண்ணி விடாதே. உனக்காக உன்னிடத்தில் உன்னை அங்கு எப்படியாவது உன் வெற்றியை தருவதற்கு முறையிட வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருந்தாலும் அதற்குள்ளதாகவே இந்த முருகனை உன் வெற்றியை தருவதற்காக உன் வீட்டிற்குள் வந்து விட்டேன் என்று சொல்வதற்காக வந்து இருக்கின்றார். நடப்பதை பொறுத்திருந்து பார். உன் நம்பிக்கையான தருணங்களை யார் ஒருவர் நிராகரித்து கொண்டு சென்றார்களோ
அவர்களே உன்னை தேடி வந்து பேசுவதற்கான நேரத்தையும் காலத்தையும் இப்பொழுது நெருங்கிவிட்டார்கள். நடக்கின்ற காலத்தில் என்னை தேடி வந்து இருக்கின்றாய். இனி வருகின்ற விஷயமும் உனக்கு ஏற்றதாகத்தான் நடக்கப் போகிறது. நீ நம்பிக்கையோடு இரு. யாம் இருக்க பயமேன்.